ஹலோ. கடைசியாக இந்த வீடியோ சென்னையில் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் செங்கல்பட்டில் இருந்து இப்போ சென்னை வழியாக வந்துட்டுருக்கார் விஜய். ஸோ என்ன நம்ம சென்னை மக்களோட ஓட்டெல்லாம் விஜய்க்கு விழுமா, என்ன சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக விஜயை வின் பண்ண வைங்க. ஒரு வாட்டி மாற்றத்தை பார்க்கலாமே, அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு சாதாரண ஒரு எலி எதனா வீட்டில் கடிச்சிடுச்சுனாலே விஷத்தை வச்சு சாவடிக்கிறீங்க. எதனா ஒன்று சாப்பிட்டுடுச்சுன்னா ஒரு 10 வருஷமாக உட்காந்துக்கிட்டு தமிழக மக்களோட காசு கொள்ளையடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனையே விட்டுடுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். ஈவன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கூட வழக்கம் போல் ரொம்ப மோசம்தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது, ரொம்ப மோசம்தான். ஸோ நேற்று ஒரு ஹாட் நியூஸ் என்னென்னா, பிரகாஷ்ராஜ் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு பிரகாஷ்ராஜ் சாருக்கு இங்கே ஓட்டு இருக்கா? எதுக்கு இவர் சம்மந்தமே இல்லாத வந்து பேசுகிறாரு? பிஜேபியை பற்றி மிரட்டின மாதிரி பேசி ஒரு வீடியோ போட்டார். ஸோ அந்த வீடியோ வச்சு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி எதிர்த்து பேசுகிற மாதிரி திமுக கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? இல்லை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓட்டு இருக்கா இங்கே? எதுக்கு இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் சத்யராஜ், நீங்கள் வழக்கம் போல் கட்டப்ப வேலையை தான் பார்க்குறீங்க, நல்லா பார்க்குறீங்க. ஸோ பிரகாஷ்ராஜுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று என்னென்னா, சேகர் பாபு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை நீங்கள் பேசுகிறீங்க. ஓகே, அந்த வீடியோ ஆல்ரெடி மக்கள் பார்த்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சீப்பாக பிஹேவ் பண்ணாதீங்க. உங்களோட தரம் என்னன்னு இதிலே தெரிஞ்சிச்சு. ஒரு ஆடியோ லான்ச்சில் விஜய் சொல்லியிருந்தார், ஹீரோயின் கூட எனக்கு செட் ஆகுதோ இல்லையோ, பிரகாஷ்ராஜ் சார் கூட நல்லா செட் ஆகிடும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மனுஷன் உங்களை எங்கே வச்சுருக்காரு? நீங்கள் வந்து அவரை எப்படி வச்சுருக்கீங்க? கேவலம் ஒரு பணம், அது ஒரு பேப்பர். இன்றைக்கி போயிடும், நாளைக்கு வரும். டேய், நீங்களாம் பார்க்காத பணமாடா? ஏன் இப்படி திமுக போடுற எச்ச காசுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன தான் பணம் வந்தாலும் நாளை பின்ன நீங்கள் விஜய் எல்லோரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழகியிருப்பீங்க, ஒரு நல்ல கொலீக்ஸாக இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மறந்துட்டு எப்படி உங்களால் இப்படிலாம் பேச முடியும்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அதுவும் இந்த கமலஹாசன் மாதிரி ஒரு எச்சியெல்லாம் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஒஸ்ட்டு பிஹேவியர். கேவலமாக போய் ராஜராஜ சோழன் யார், அந்த திருட்டு பையன் கொலகார சேகர் பாபு கூட போய் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வாங்குகிற காசுக்கு மேலே இந்த அளவுக்கு கூவுறீங்களேடான்னு இருக்குது. ₹1 நடிக்க சொன்னால் ₹1000 நடிப்பானுங்கள்ல, அந்த மாதிரி கும்பல். ஃபஸ்ட்டு கூத்தாடின்றானுங்க. ஆனால் கூத்தாடிங்களை வச்சு இவனுங்க தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இருக்கிற எல்லா சினிமா அரங்களையும் கூட்டிகிட்டு வந்து. கேவலமாக இல்லை?